Hello everyone, welcome to the numerical problem of electrostatics. So in the video la pathina electrostatic lesson la irukra numerical problem solve panna porom. Vaanga questions paakalam. Question number 6. Consider an electron traveling with a speed v0 and entering in a uniform electric field which is perpendicular to v0 as shown in the figure. Ignoring gravity vittu thallu, obtain the electron's acceleration, velocity and position. Acceleration கேக்குறான், velocity கேக்குறான் and position கேக்குறாங்க. நல்லா பாரு, இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் வந்து கீழே வருமா இல்ல மேலே போகுமா? கீழே வரும். ஏன்னா கீழே தான் பாசிட்டிவ் இருக்கு. இல்லைன்னா என்ன சொல்லலாம், நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஆப்போசிட் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேலே போகுதுன்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆப்போசிட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் மூவ் ஆகும். நல்லா பாரு, இந்த டைரக்ஷனில் என்ன இருக்குது? வெலாசிட்டி இருக்கு. ஆக்சிலரேஷன் எங்கிட்ட இருக்கு? ஆக்சிலரேஷன் டவுன்வர்ட் இருக்கு. ஏன்? ஏன்னா ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுதா? அப்போ ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்ன? நல்லா பாரு, F is equal to ma, F is equal to QE. அப்போ ஆக்சிலரேஷன் பார்த்தனா QE by m. கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? J கேப்ல இருக்கு. ஆனா இது நெகட்டிவ் சார்ஜ்னால ஆக்சிலரேஷன் எந்த ஆக்சிஸ்ல இருக்கும்? மைனஸ் J கேப்ல இருக்கும். புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேலே இருக்குன்னா எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன்ல போவான்? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? இல்லை புரியலையா? சரி, ஒன்றும் இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கா? எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன்ல போவான்? கீழ் டைரக்ஷன்ல. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் J கேப்ல இருக்குன்னா எலக்ட்ரான் மைனஸ் J கேப்ல. அப்படி இல்லை, நான் வந்து இதை வந்து அப்படி கன்சிடர் பண்ண மாட்டேன். ஓகே, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன? நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் மைனஸ் இ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்கன்ட்டு வெலாசிட்டி கேட்குறான். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? v is equal to u plus at போடலாம். ஸ்டார்டிங் அது எந்த டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கான்? எலக்ட்ரான் v0 i கேப்ல போகிறான். ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு? மைனஸ் இஇ பை எம் டைம் டி. இந்த ஆக்சலரேஷன் எந்த ஆக்சிஸ்ல இருக்குது? J கேப்ல இருக்கு. சரியா? வெரி குட். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? பொசிஷன் கேட்குறாங்க. பொசிஷன் ut plus half at square. ஸ்டார்டிங் வெலாசிட்டி வந்து i கேப்ல இருக்கு. மைனஸ் ஹாஃப் ஆக்சலரேஷன் என்ன? இஇ பை எம் இன்டூ டி ஸ்கொயர் அலாங் J கேப். இது வந்து ஸ்டேட் புக்கில் தான் வெக்டாரை வந்து இவ்வளோ அழுத்தி எல்லா இடத்துலையும் வெக்டார் ரெப்ரசென்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. சரியா? சிபிஎஸ்சி புக் எடுத்தாலும் சரி, நீட்டை பொறுத்தவரைக்கும் சரி, அந்த அளவுக்கு வெக்டார் மேலே நம்ம எம்ஃபசிஸே பண்ணியிருக்க மாட்டோம். கரெக்டாக நான் வந்து நீட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன் நிறைய கொஸ்டின் பேப்பரில். அங்கே வந்து எத்தனை தடவை வெக்டார்லாம் இருக்காது. கரெக்டாக இல்லையா? பட் எஸ், வெக்டாரை வந்து வெக்டார் எழுதுறது நல்லா பழக்கம். பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படாதுன்ற. சரியா? ஓகே, ஸோ இதோட ஆன்சர் பார்த்துக்கோ, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஸோ இது ஒன்றும் இல்லை. இது என்ன ஃபார்முலா? A is equal to QE by M. இது என்ன ஃபார்முலா? U plus AT. V is equal to U plus AT. இது என்ன ஃபார்முலா? S is equal to UT plus half AT square. Thank you.